இப்போ ஐசிசி T20 வேர்ல்டு கப் வந்து நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா. இன்னைக்கு வந்து டியூஸ்டே, நாளைக்கு தான் வெனஸ்டே, நாளைக்கு தான் வந்து எனக்கு ட்ரெயின் சரிங்களா. நான் வந்து சென்னைக்கு வந்து கிளம்புறேன். நாளைக்கு நைட்டு ட்ரெயின் எனக்கு. கரெக்டாக வேலைக்கிழமை காலையில் நான் வந்து சென்னையில் ரீச் ஆயிடுவேன். வேலைக்கிழமை நைட்டு தான் வந்து இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே மேட்ச்சு. அந்த மேட்ச் டிக்கெட்டை வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க ரிலீஸ் பண்ண அன்றைக்கே நான் வாங்கிட்டேன். டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அப்போவுமே நான் வாங்கி வச்சிட்டேன். இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா தான் விளையாடுவாங்கன்ட்டு சொன்னாங்க. ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்கறதுக்காண்டே ரொம்ப ஆசையாக வாங்கி வச்சிட்டேன். இந்த டிக்கெட்டை கூட சேல்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் டிக்கெட்டை கூட சேல்ஸ்ன்னு போட்டேன். இன்னும் நிறைய பேர் வந்து டிக்கெட் கேட்டாங்க, கேட்காமலாம் இல்லை. உண்மையிலேயே வந்து 3500 சொன்னேன் சரிங்களா. டிக்கெட் ரேட் அதான் இப்போ வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து விட்ட காசு எனக்கு வேணும், அவ்வளோதான். நான் வந்து பிளாக்லலாம் விற்கல. நான் போகிற டிக்கெட்டை வந்து வித்துடலாம், அந்த காசுல நம்ம சென்னையை சுற்றி பார்த்துட்டு வரலாம்னா ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போதைக்கு டிக்கெட் வந்து நான் விற்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை. நான் சும்மா போய் மேட்சை பார்க்கலாம் ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறிட்டேன். இப்போ ஆஸ்திரேலியா ஃபிளாக் எடுத்துகிட்டு போய் நான் வந்து T20 பார்க்கலாம், இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் மேட்சுக்கு தான் போகிறேன். நான் டிக்கெட் வந்து சேல்ஸ் பண்ணலை. சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போட்டேன், நிறைய பேர் கேட்டீங்க. ஆனால் இப்போ மைண்டு வந்து சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு மைண்ட் செட் மாறிடுச்சு. அதனால் வந்து நான் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச் போகிறேன். ஜிம்பாப்வே வந்து வின் பண்ணணும்னு மைண்ட் செட்டில் தான் நான் மேட்சே பார்ப்பேன். எனக்கு வந்து ஜிம்பாப்வே வந்து ஆஸ்திரேலியாவை வின் பண்ணாங்களா, அதுக்கு வந்து இந்தியா கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் வந்து எங்களை ரொம்ப ட்ரோல் பண்ணாங்களா, அதுக்கு பதிலடி வந்து கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்லேயே நான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தேன். சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணது உண்மையிலேயே வந்து ஆஸ்திரேலியா தோத்துல ரொம்ப ஃபீலிங்காக இருந்தேன். இப்போ கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஓகே. இப்போ ஜிம்பாப்வேயும் வின் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ஜிம்பாப்வே கூட வந்து இந்தியா ஜெயிச்சாலும் நிறைய ரன் ரேட்டு வச்சு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்பவே டஃப்பான மேட்சாக இருக்கும். இப்போ வந்து இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச் நடக்குது. இந்தியா ஜெயிச்சாலும் ரொம்ப பெரிய வின் ஆகணும். ஒரு 50 ரன்னு 70 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணணும். இல்லாட்டி ஒரு 10 விக்கெட்டு 9 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணணும். ரன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்தியாவோட ஃபோக்கஸ், இந்தியா கிரிக்கெட் டீமோட ஃபோக்கஸே வந்து ஜிம்பாப்வேவை ரொம்ப ரன் ரேட் வித்தியாசத்தில் ஜெயிக்கிற மைண்ட் செட்டில் தான் வருவாங்க சென்னை சேப்பாக்கத்தில். அப்போ அந்த மேட்ச் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும். ஜிம்பாப்வேயும் சாதாரண டீம் இல்லை, நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவும் வின் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீலங்காவும் வின் பண்ணியிருக்காங்க. நேற்று வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் ஒரு 140 ரன்னுக்கு மேலே அடித்தாங்க. அதனால் வந்து பேட்டிங் பவுலிங் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் ஜிம்பாப்வே இருக்காங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச் வந்து வேலைக்கிழமை நடக்கு. நான் அந்த மேட்ச்சுக்கு ஸ்டேடியத்துக்கு போகிறேன் சரிங்களா. சென்னையில் இருக்கிறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், மீட் பண்ணுவோம், நேரில் மீட் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து சென்னைக்கு வந்தீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு சென்னைக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கண்ணே அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. நான் சென்னைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன், கண்டிப்பாக மீட் பண்ணுவோம்.